இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி டார்க் கிரே எஃபெக்ட்டில் உங்களோட ஃபோட்டோ இந்த மாதிரி எப்படி சூப்பராக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ வந்துட்டு எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக வந்துட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள்ட்ட இல்லை அப்படின்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்து மாதிரி ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் உள்ள அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு விண்டேஜ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு 12th ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 4 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஷோ ஆகும். செகண்ட் வந்து சேச்சுரேஷன் வந்துட்டு -100 செட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் வந்து ஸ்டைல் ஸ்ட்ரென்த் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணி 48 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே செகண்ட் உள்ள லேயர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ எடிட்ஸ்ன்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து விண்டேஜில் உள்ள சின்ன ஏரோ கிளிக் பண்ணி சென்டரில் உள்ள ப்ரெஷ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டமில் உள்ள இன்வெர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு ஸ்கின்னில் உள்ள கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் வந்துட்டு நார்மல் கலருக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு திரும்பவும் பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து செலக்டிவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இப்போ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேச்சுரேஷன் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கின்னில் பாயிண்ட்டை செட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்துட்டு கரெக்டான இடத்த வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஸோ பிரைட்னஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி சேச்சுரேஷன் வந்து லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணி ஒரு -50 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணுமோ ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ செகண்டாக வந்துட்டு ஸோ காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல பாயிண்ட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் பிரைட்னஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -58 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. டின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ டின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 7 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீட்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே உள்ள டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள லேயர் ஐக்கன் கிளிக் பண்ணி வியூ எடிட்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்போ ஒயிட் பேலன்ஸில் சின்ன ஏரோ கிளிக் பண்ணி சென்டரில் உள்ள ப்ரெஷ் ஐக்கான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு கீழே உள்ள இன்வெர்ட் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கின்னில் உள்ள கலர் மட்டும் நீட்டாக வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒன் ஸ்டெப் பேக்கில் வந்துட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ டபுள் எக்ஸ்போசர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இமேஜ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆட் பண்ணுற இந்த ஒரு க்ளோ இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டைல் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஆட் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு தேர்ட் உள்ள ஒப்பேசிட்டி ஐக்கான் கிளிக் பண்ணி ஸோ அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்து ரைட்டாக வந்து மாதிரி கம்மி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு கம்மி பண்ணி நீட்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டே டியூன் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ஸோ லைட்டாக வந்துட்டு கலர் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறோம். ஸோ பிரைட்னஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணி -3 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டுங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு 23 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆம்பியன்ஸுங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி 6 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு -3 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேடோஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கைஸ் ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ +7 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிட்டு டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் ஸ்டெப் பேக்கில் வந்துட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸோ டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரக்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி 15 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷார்ப்பனிங் வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 20 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள டிக்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எடிட்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.